அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசினருக்கு 3 கேது, அஷ்டமத்தில் புதன், 9ஆம் இடத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், ராகு, சந்திரன் 6 கிரகங்கள் இணைந்துள்ளன. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9இல் சனி, புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் லாப ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதாலும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள், பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு எல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைத்து உங்களுக்கு ஒரு சாதகமான நிகழ்வு நடக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். கூட்டாளிகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் நன்மைகள், ஆதாயங்கள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பிய இன மாற்றத்தை பெறக்கூடிய நேரம். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். மாணவியர்கள் எதிலும் உற்சாகத்தோடு செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய காலமாகும். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். குடும்ப சூழ்நிலை சிக்கல் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் நன்றாக இருக்கும். இதுவரை தங்களுக்கு தடங்களாக இருந்த கிரகம் சனி. 8ஆம் இடத்தில் சனி இருந்தது. அஷ்டம், கஷ்டம், நஷ்டம், சொல்லணும்னா துயரை, அளவுக்கு மீறிய துயரத்தை அனுபவித்தீர்கள். இது கிடையாது. குடும்பத்திற்காக செய்யும் செலவுகளால் மகிழ்ச்சி இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம். 3இல் கேது இருப்பதால் நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. விரயத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவில் விரிசல் உண்டு. நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலைச்சல், சோர்வு உண்டாகலாம். அடுத்து கடகராசினருக்கு காது, மூக்கு, தொண்டை உபாதைகள் வரலாம். அருகிலுள்ள அம்மன் கோயில், ஸ்ரீ பழனி அம்மன் கோவில், முத்துமாரி அம்மன் கோயில், புவனேஸ்வரி அம்மன் கோயில், ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். நிம்மதி கிடைக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.